என்ன நீ திருத்தாத, உன்னால நான் மாற்றிக்க முடியாது. நான் என் லாங்குவேஜ் இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன், என் ஸ்டைல் தான். நான் கிறிஸ்டியன், நான் ஐ பார்ன் கிறிஸ்டியன், நான் பைபிள் படிச்சிருக்கேன், என்னை கிறிஸ்டியானிட்டி சொல்லி கொடுத்தது தான், நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்புறம் கிறிஸ்துவனா இப்படி இருப்பானா? இங்கிலீஷ் தான் தெரியுமா? இங்கிலீஷே தகராறாங்க. இவர் அப்படியே லண்டன்லேயே படிச்சார், இவர் லண்டன்லேயே பிறந்தார். இவர் எதுக்கு நீ மதத்தை பயன்படுத்துற? உன்னுடைய தமிழ் இலக்கிய பிழைவுன்னு சொல்கிறோம், ஏன் அதை நீ மதத்தை கொண்டு வர அந்த இடத்துல? நோய் வந்து கோழி மாதிரி உட்காந்துட்டார் ஒரு முதலமைச்சர். பிரிஸ்கர் மேன், ஒரு ஹீரோ இல்ல, ஸ்டார். இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு நீ நம்பர் 1 ஸ்டார். இன்னைக்கு இன்னும் இடத்த யாரும் பிடிக்கல, நானே சொல்றேன். இன்னும் அந்த இடத்த இன்னும் யாரும் பிடிக்கல. என்ன பெருசா சாதனை பண்ணிட்டீங்க? நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணீங்க, அது சுத்தமா இல்ல. போதைப் பொருளை ஒழிப்பு பண்ணீங்க. இதோ கோயம்புத்தூர்ல என்னாச்சு? அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. ஏன் கொலை பண்ணாங்க? இது ராஜமோகன் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு? சட்டமன்றத்தில் எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்டாரு. இன்னைக்கு கஞ்சாவே இல்லையா உங்க ஆட்சியில? போதைப் பொருட்கள் இல்லையா? அபீன் இல்லையா? உங்க கட்சிக்காரனே கஞ்சா காசுறான். உங்க மந்திரியே ஐபிஎல் மேட்ச் 2 வருஷம் முன்னால பவுடர் வச்சு ஆடுறானே, அவன் கடையில போய் குஷ்டு கீழே விழுந்து கை கால் உடச்சிக்கிறான். அது வீட்டிலே குடிக்கட்டுமே, நல்லா இருக்குல்ல? வீட்டிலே போடு, வா வா கண்ணதாசன் காரை கூடி போடு, பாட்டு போடு. எனக்கு கார் வேணும், எனக்கு செலவுக்கு பணம் இல்லைன்றார். இந்த சம்பளம் தான் கொடுக்குறாங்களே. செருப்பு கூட வாங்குறதுக்கு எம்எல்ஏ வசதி இல்லையா? இதெல்லாம் நான் எங்கெங்க போய் என்னங்க அப்புறம் நாங்கள் பேசினா கிண்டல் பண்றாங்கன்றாங்க. பிச்சைக்காரன் செருப்பு போட்டுன்னு போறான். எனது மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர்களே. அவர் பார்த்தாரு இப்படி. மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர்களே. மன்மத வணக்கம் பேரவை தலைவர்களுக்கு, மன்மத வணக்கம், மன்மத வணக்கம் பேரவை தலைவர்களுக்கு, மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மனுஷன் ஆடி விட்டார். காங்கிரீட் போட்டீங்கன்னு எவ்வளவு திமுரு அதெல்லாம். அது யாரோ ஒரு அதிகாரி காங்கிரீட் போட்டாங்க, ஒரு சிஎம் சொல்லுவாரு எனக்கு கரும்பு தோப்புல காங்கிரீட் போடுங்கன்னு சிஎம் சொல்லுவாரா? தவறு நடந்துருச்சு, இதை பெருசாக்காதீங்க. எப்படி தவறு நடந்துருச்சு, இதை பெருசாக்காதீங்க. நாங்க பண்ணியிருந்தா ஊழல்ல கட்சி போட்ட சின்ன பையன் 100 கோடி ரூபாய் ஆட்டை போட்டாங்களே. திமுகனால டிவிக்கு ஆட்சிக்கு எந்த பிரச்சனை வராது, உங்க முதலமைச்சர் பதவிக்கு எந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு பெரிய பிரச்சனை தலைவலி, உங்க ஆட்சிக்கும் உங்க முதலமைச்சர் பதவிக்கும் ஒரு பிரச்சனை வரப்போகுது, உங்களுக்கு ஒரு ஆப்பு, உங்க அரசியல் வாழ்க்கை முடிய போகுதுன்னா அதை முடிச்சு வைக்க போறது யாருன்னு கேட்டா ஆதவ அர்ஜுனா தான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் மற்றும் திமுகவின் செய்தி தொடர்பாளரான குடியாத்தன் குமரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க. நிதி அமைச்சர் அவர்கள் வந்து பைபிள் சம்பந்தமா தமிழை கொஞ்சம் கீழே இறக்கி பைபிள், அவர் லண்டன்ல பிறந்தாரு, அது ஓகே சார், அது பிரச்சனை இல்லை. ஆனா எதிர்கட்சியா இருக்கிற நீங்க யாருமே அதை பத்தி ஏன் சார் பேச மாட்டேன்றாங்க? ஏன் பேசணுமே? அசம்பிளியில பேசுறோமே, யூடியூப்ல நாங்கெல்லாம் பேசினுக்கிறோமே. பைபிளை கொண்டு வந்து ஏன் ஒரு கிறிஸ்துவ மதம் கூட இதை கண்டிக்கல? ஏன் கண்டிக்க மாட்டேன்றீங்க? நான் கிறிஸ்துவ மத போதகர்களை கேட்குறேன். இதை குடியாத்த குமரன் கண்டிச்சான், ஏன் கண்டிக்கலையே? அவன் கிறிஸ்துவ மதத்தை கொண்டு வந்தாலும் அவர் கடையனூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் ஒன்று என்ன கேட்குறாரு? உனக்கு தமிழ் உச்சரிப்பு சரியில்லைன்னாரு. உனக்கு தமிழ் உச்சரிப்பு சரியில்லை, இலக்கிய பிழைவு இருக்குது, நீ பேசும்போது இலக்கிய பிழை இருக்குது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், அதை கொஞ்சம் திருத்திக்கோன்னார். அது நீ கொஞ்சம் திருத்திக்கோ. நீ ஒரு நிதி அமைச்சர், நீ ஒரு கல்வி நிறுவனம் நடத்துற, ஜேபிஆர் மருமகன் தானே, ஜேபிஆருடைய மருமகன் தானே, நீ பெரிய கல்வி நிறுவனம் நடத்துற இல்ல, பெரிய காலேஜ் நடத்துற இல்ல, அப்ப நீ தமிழ் நல்லா பேசு. கொஞ்சம் ஒன்று திருத்திக்கணும் உடனே எந்திரிச்சுன்னு. அதனால எவ்வளவு கவமா பேசுறாரு பாத்தீங்களா? என்ன நீ திருத்தாத, உன்னால நான் மாத்திக்க முடியாது. நான் என் லாங்குவேஜ் இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன், என் ஸ்டைல் தான், நான் கிறிஸ்டியன், நான் ஐ பார்ன் கிறிஸ்டியன், நான் பைபிள் படிச்சிருக்கேன், என்னை கிறிஸ்டியானிட்டி சொல்லி கொடுத்தது தான், நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்புறம் கிறிஸ்துவனா இப்படி இருப்பானா? கிறிஸ்துவனா அமைதியாக இருப்பாங்க, கிறிஸ்துவர்னா அமைதியாக இருப்பாங்க. அப்போ நீ உன் கிறிஸ்துவ மதத்தை நீ வந்துட்டு இழிவுபடுத்துறியா? எனக்கு நான் இப்படி தான் பேசுவேன், இங்கிலீஷ் தான் தெரியுமா? இங்கிலீஷே தகராறாங்க. இவர் அப்படியே லண்டன்லேயே படிச்சார், இவர் லண்டன்லேயே பிறந்தார். இவர் அப்படியே பாண்டன் brought up in London, school life in London, studied in London, Cambridge University, ஃபுல் அப்படியே லண்டன் வாழ்ந்துட்டு சும்மா காலையில் பார்த்தீங்கன்னா அவர் 9 மணிக்கு டிஃபன் லண்டனில் சாப்பிடுவாருங்க, 12 மணிக்கு ஒரு ஜெட் ஃப்ளைட் போய் அப்படியே அமெரிக்காவில் போயிட்டு டீ காஃபி சாப்பிடுவாருங்க. அப்புறம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் போயிட்டு அவர் லஞ்ச் சாப்பிடுவார். அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு ஆஸ்திரேலியா வந்து ஒரு டீ காஃபி சாப்பிடுவாருங்க.
அப்புறம் நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேராக கனடா வருவாருங்க. கனடா வந்து 2 கட்டிங் போட்டு அப்புறம் நைட் டின்னர் சாப்பிடுவாருங்க. அப்புறம் கனடாலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மிட்நைட் சிங்கப்பூர் வந்துடுவாருங்க. சிங்கப்பூர் வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் தூங்குவாருங்க. ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் சிங்கப்பூர் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு சென்னையில் வந்து இறங்கிட்டு அசம்பிளி பார்த்துருவாருங்க. அசம்பிளி பார்த்துட்டு திரும்பி 4 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக டென்மார்க் போயிடுவாருங்க. டென்மார்க்லேருந்து அப்படியே மொரிஷியஸ் போவாருங்க. அப்படியே மொரிஷியஸ்லேருந்து அப்படியே நியூசிலாந்து போவாருங்க. அப்படியே நியூசிலாந்துலேருந்து அப்படியே தாய்லாந்து போய் அப்படியே உலகம் சுற்றும் வாலிபன் அப்படியே அந்த ஆங்கில நாடுகளிலே சுற்றி கொண்டிருக்கிற ஆங்கில புலமையா அதுவே தகராறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இங்கிலீஷ் வெரி வெரி வேர்ஸ்ட் இங்கிலீஷ், வேர்ஸ்ட் தேன் பட்லர் இங்கிலீஷ். பட்லர் இங்கிலீஷோட மேலு, அதோட மோசமான இங்கிலீஷ். உனக்கு இங்கிலீஷே உனக்கு பேச வரலையே. கேட்டால் நான் கிறிஸ்டியன் என்ற எதுக்கு நீ மதத்தை பயன்படுத்துகிற? உன்னுடைய தமிழ் இலக்கிய பிழைவுன்னு சொல்கிறோம். ஏன் அதை நீ மதத்தை கொண்டு வர அந்த இடத்துல? உன் மதத்தை நீ ஈடுபடுத்துறல. ஏன் இது ஒரு மத போதர்கள் இதை கண்டிக்கல? ஏன் நீ கிறிஸ்டின் பேரை சொல்கிற? அப்போ ஒரு ஹிந்து பேசும்போது நான் ஒரு ஹிந்து என்ன நீ திருத்தாதான் சொல்லாமா? ஒரு இஸ்லாமியர் பேசும்போது அங்கே இஸ்லாமியர் அமைச்சர் இருக்கிறாங்க, அங்கே இஸ்லாமியர் எம்எல்ஏ இருக்கிறாங்க இல்லை? அப்போ அங்கே ஒரு இஸ்லாமியர் ஒரு பெண் எம்எல்ஏவே இருக்கிறாங்க, ராணிப்பேட்டை ஒரு சகோதரி. அவங்க அப்போ பேசும்போது நான் ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ என்ன நீ திருத்தாத என் இஸ்லாம் மார்க்கம் சொல்லி கொடுத்துருந்தேன்னு அங்கே பேசலாமா? ஒரு இந்து எம்எல்ஏ நீ திருத்தும் போது சண்டாகும் போது நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன், பிஜேபிக்காக இருக்கிறார் அங்கே ஒருத்தரே இருக்கிறாரு, ஒன்று கண்ணே கண்ணு ஒருத்தருக்கிறார் அங்கே. நான் பிஜேபி, நான் இந்து மதம், நான் ஆர்எஸ்எஸ், நான் விஸ்வ இந்து பரிஷத், நான் பஜ்ரங் தள், என்ன நீ திருத்தாத எனக்கு இந்து மதத்தை சொல்லி கொடுத்துருந்தேன் சொல்லாமா? ஏன் மதத்தை பற்றி பேசுகிறீங்க? ஏன் மதத்தை பற்றி பேசுகிற? உனக்கு பேச தெரியல. நான் என்னை திருத்திக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பான்னா என்ன? நான் என்னை திருத்த மைக்கை போட்டு இப்படி அடிக்கிறான், அந்த டமான்னு அடிக்கிறான் மைக்கை. பார்த்தீங்களா? இதை விஜய் பார்த்துன்னு சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரி தான் சார் மற்றவங்க பேசும்போது உட்காந்துருப்பாரு, அமைதியே சைலண்டாக உட்காந்துருப்பாரு. நோய் வந்து கோழி மாதிரி உட்காந்துட்டார் ஒரு முதலமைச்சர். பிரிஸ்கர் மேன், ஒரு ஹீரோ இல்லை, ஸ்டார். இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு நீ நம்பர் 1 ஸ்டார். இன்னைக்கு இன்னும் இடத்த யாரும் பிடிக்கல. நானே சொல்றேன், இன்னும் அந்த இடத்த இன்னும் யாரும் பிடிக்கல. ஏன் அப்படி உட்காந்துக்கிறீங்க? நோய் வந்து கோழி மாதிரி ஒரு தெளிவா இருக்க தேவையில்ல. அது யாருன்னா எழுதி கொடுத்து மட்டும் படிக்கும் போது மட்டும் சினிமா வசனம் பேசுற மாதிரி பேசுறீங்க. அப்புறம் பார்த்தா இப்படி உட்காந்துக்கிறீங்க. உதயநிதி என்ன ஒன்றும் அப்படி இல்லையா? அவர் கலகலன்னு இருக்கிறாரு. அவர் எப்பவுமே ஒரு மாதிரி ஜாலி டைப், ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. யார் இருந்தாலும் இப்போ பேசுறதெல்லாம் அவரெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டார். எல்லாம் சுனாமியில் அடிப்பட்ட படகு மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க உள்ள இருக்கிற எம்எல்ஏலேருந்து அங்கே இருக்கிற மந்திரிகள்லேருந்து. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். என்ன பெருசாக சாதனை பண்ணிட்டீங்க? நீங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணீங்க, அது சுத்தமாக இல்லை. போதைப் பொருளை ஒழிப்பண்ணீங்க. இதோ கோயம்புத்தூரில் என்னாச்சு? அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. ஏன் கொலை பண்ணாங்க? அந்த காலேஜில் போதை நடமாட்டம் இருக்குது, போதைப் பொருட்கள் விற்கிறாங்க. அதை இவன் போலீஸில் ஏதோ காட்டி கொடுத்துருக்கான். அந்த பையன் கல்லூரி நிர்வாகிகிட்ட சொல்லிக்கிறான், இவங்கெல்லாம் இந்த போதைப் பொருட்களை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அச்சே கொண்டே போட்டாங்களே. இது அவங்க அப்பா அம்மாவே சொன்ன ஸ்டேட்மெண்ட். இது ராஜ்மோகன் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு? சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்டாரு. இன்னைக்கு கஞ்சாவே இல்லையா அவங்க ஆட்சியில்? போதைப் பொருட்கள் இல்லையா? அபின் இல்லையா? உங்கள் கட்சிக்காரனே கஞ்சா காசுறான். உங்கள் மந்திரியே ஐபிஎல் மேட்ச் 2 வருஷத்துக்கு முன்னால் பவுடர் வச்சுன்னு ஆடுறானே, அவனை காப்பாற்றி விட்டீங்களே, குழந்தைக்கு மாத்திரை காக்கணான்னு சொல்லிட்டுன்னு போதைன்னு. இப்போ என்ன ஆகி போச்சு? 700 கடையை மூடுறான்ட்டாங்க. 700 கடை மூட்டாங்க. 700 கடை மூடியாச்சு. 700 கடை மூடியாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடும் இப்போ டாஸ்மாக் கடை. எல்லா வீடு எப்படி சார்? இங்கேருந்தே புக் பண்ண போன கடைகள்லாம் போக தேவையில்லை, லைனில் நிற்க தேவையில்லை. போன ஆப்பு தட்டினா என்ன சரக்கு? ஓட்கா வேணுமா, ஜின்னு வேணுமா, ரம்மு வேணுமா, எம்சி வேணுமா, பீர் வேணுமா, செவாலியர் வேணுமா, லெமன் ஓட்கா வேணுமா, பிளாக் ஓட்கா வேணுமா, வேக்சிக்ஷன் வேணுமா, இல்லைன்னா மற்ற ரகமான சரக்கு டாக்டர் ஸ்பெஷல் வேணுமா, தலைவலி சரக்கு வேணுமா, என்ன வேணும்? டக்குன்னு புக் பண்ணிட்டீங்கன்னா சீட்டு எத்தனை காமிச்சேன்னா சரக்கு வேணும். லைன் கொஞ்ச நாள் தான். அப்புறம் நீ அதை போகவே தேவையில்லை. இப்போ இந்த அமேசானெல்லாம் புக் பண்ணுறாங்க இல்லை, இந்த ஜொமேட்டோலாம் புக் பண்ணுறாங்க இல்லை, இட்லி வடை தோசை பூரி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி குடல் பூடை இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லை. அந்த மாதிரி இங்கே உட்காந்து ஒரு ஃபுல் ஓட்கா அவருடைய ஜிபேயில் பணம் போட்டிங்கன்னா 10-20 நிமிஷத்தில் வந்து பில் அடிப்பான் வெளியோ. ஐயா இந்தாங்க ஐயா ஒரு ஃபுல்லு சைடிஷ் ஃப்ரீ வச்சுங்க, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். கடைக்கே போக தேவையில்லை.
இல்லம் தேடி கல்வி. எங்க தலைவர் தளபதி எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இல்லம் தேடி கல்வி. இவரையும் தளபதி தானே சொல்றாங்க. இவர் சினிமா தளபதிக்கிறாருல விஜய். இவர் ஆட்சியில் இல்லம் தேடி மதுபானம். கேட்டா அதுக்கு காங்கிரஸ் எம்பி சொல்றாரு கார்த்திக் சிதம்பரம், அவன் கடையில் போய் குஷ்டு கீழே விழுந்து கை கால் உடச்சிக்கிறான். அது வீட்டிலே குடிக்கிட்டுமே, நல்லா இருக்குது இல்லை? வீட்டிலே போடு, வா வா கண்ணதாசன் காரை கூடி போடு, பாட்டு போடு. எங்க அண்ணன் விஜய் தான் எங்களுக்கு ஊத்தி கூடி, அண்ணன் விஜய் சரக்கு தான் டாஸ்மாக் கடையில் போனை மட்டும் போட்டு விடு, புக்குட்டு மட்டும் பண்ணி விடு. எங்க அண்ணன் விஜய் தான் வீட்டுக்கு கொடுப்பாரு. ஒரு புல்லு வேணுமா, ஆப்பு வேணுமா, குவாட்டர் வேணுமா, எங்க அண்ணன் விஜய் விசில் அடிச்சா வீட்டுக்கு வருண்டா புல்லு சரக்குன்னு டான்ஸ் போட்டு விசில் அடிச்சுட்டு போடுறா. கட்டிங் 4 கட்டிங் போடு. வாங்குறது 2 ஃபுல்லாக வாங்க. காலைல தலைவலிக்கு வளர்க்கும், காலைல தலைவலி வரும். அதுக்கு வேற ஒரு சரக்கு வாங்கி வச்சுக்கோ. கூடி புல் நாடு ஃபுல்லாக ஒரு 700 கடையை போனா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீடு டாஸ்மாக் கடைப்பா. இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீடு டாஸ்மாக் கடை. நீ திமுக ஆட்சி நீங்கள் குறை சொல்றீங்க. பாட்டுக்கு 10 ரூபாய், பாட்டுக்கு 30 ரூபா வாங்குறான். அட்லீஸ்ட் அவங்க 700 கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணாங்க சார். நீங்கள் எதுவுமே பண்ண கிடையாது என்ன வந்ததுலேருந்து. முதல் கையெழுத்தே மதுபானை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்தீங்க. நாங்கள் சொல்லலையே, அது முன்ன தேர்தலில் சொன்னோம். ஒன்று சொல்லட்டுங்களா உங்களுக்கு சகோதரா, மது விலக்கு கொண்டு வரவே முடியாது. அப்புறம் ஏன் சார் சொல்றாங்க? அதுதான் கேள்வி. ஒரு முயற்சி தான். இப்போ நாங்க போன முறை ஆட்சிக்கு வந்திருப்போம். 2வது முறை ஜெயலலிதா முதலமைச்சர் வந்தாங்கல்ல, 2வது முறை. அப்போ நாங்க ஆட்சிக்கு வர வேண்டியது. அப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம், பூரண முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு வரணும். நான் அப்பயே சொன்னேன், இது நம்ம சொல்ல தேவையில்லை, செய்வோம். ஆட்சிக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு கையெழுத்து போட்டு நைட் முழிடுவோம். 10 நாள் கஷ்டப்படுவான். இழுப்பு வருதோ, தலைவலி வருதோ, என்ன வருதோ, அப்புறம் சரியா போயிடும். பூரண மதுவிலக்குன்னு சொன்னோம் பாருங்க. சோ பாட்டி அவனு எங்களை ஓட்டே போடல. இவன் வந்துட்டா கடை மூட மாட்டான்னு சொல்லிட்டு. ஸோ பூரண மதுவிலக்கெல்லாம் மதுவிலக்கு கொண்டு வரவே முடியாது. நீ அப்படியே கொண்டு வந்துட்டா தெருக்கு சாராய கடை இருக்கும். அவனே தயாரிச்சுக்குவான், யூடியூப்ல சொல்லி கொடுப்பான். இப்போ இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, எப்படி கல்லு இதுல கல்லு தேங்காய் தண்ணியில எப்படிடா கல்லு தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தான். பெனட்ரில் மருந்தும் ஏதோ மாத்திரெல்லாம் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்து இதுல எப்படிடா சாராயம் தயார் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தான். எல்லாமே பார்த்துருப்பீங்க போல. ட்ரை பண்ணீங்களா? நாம எனக்கு அதுக்கு பார்ப்போம். நம்ம போய் அது போய் ட்ரை பண்ண போறோம். என்ன சொல்றது, யூடியூப்ல வர்றது நான் சொல்றேன். யூடியூப்ல வந்ததெல்லாம் பசங்க என்னென்ன மருந்தெல்லாம் வாங்கி குடிச்சான். வெளிநாடு பக்கத்துல ஆந்திரா பாடுற, கர்நாடகா பாடுற, கேரளா பாடுற. தமிழ்நாடுக்கு 3 பாட்டு இருக்குதுங்க. கேரளா பாட்டு இருக்குது, ஆந்திரா பாடுறது, கர்நாடகா பாடுறது. அங்க இருக்கிற சரக்கு பூரா உள்ள வந்துடும். ஸோ நீங்க மதுவிலக்கு கொண்டு அதை கொஞ்சம் முறைப்படுத்தலாம், அவ்வளவுதான். அதை கொஞ்சம் முறைப்படுத்தலாம். இப்போ அதனால தான் என்ன பண்றாரு ஜோசப் விஜய், வீட்டுக்கு சரக்கு கொடுக்க போறாரு. இப்போ புக்கிங்கு அடுத்த ஸ்டேஜ் வீட்டு. ஏன்னா அவருக்கு தெரியும் குடிகாரன் கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. அவருக்கு அதை தப்புன்னு சொல்ல வர, அது அவங்க பர்சனல் லைஃப். அதை நான் தப்புன்னு சொல்ல வரலைங்க, அது அவங்க பர்சனல் லைஃபுங்க. நீங்க யாருமே இந்த நாட்டில் யோகியம் இல்லைங்க. பேசுற என்னையும் சேர்த்தே சொல்லிக்கிறேங்க, யாரும் யோகியம் கிடையாது. ஏன் எங்க அண்ணன் ஆதவர் சொன்னா எங்க ஊருக்காரர் தான், கேவி குப்பங்கார் தான், தொண்டாந்தொழிச்சி. அவங்க தலைவர் விஜய் சிபிஐ விசாரணை கூட்டு போனார்ல டெல்லிக்கு. அவர் பையில விஸ்கி பாட்டில் மாட்டிச்சா இல்லையா? நம்ம சும்மா பேசுறோம். என்னத்துக்கு விஸ்கி பாட்டில் எடுத்து பாருங்க நீங்க. ஏன்னா அங்கே போய் எங்கன்னா டெல்லியில் போய் அந்த விநாயகர் கோயில் ஏர்போர்ட்டில் இறங்கின ஒன்று பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில், அங்கே போயிட்டு அந்த விஸ்கி பாட்டில் எடுத்து போயிட்டு என்ன தீர்த்த மாதிரி சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் தத்தம் புஜம் பிரசன்ன வர்ணம் சட்ப வித்யோப சாந்தையன்னு தீர்த்த மாதிரி தெளிக்க போறீங்க. ஒரு பெகா போட்டு போனாலும் எடுத்து போனீங்க ஃப்ளைட்டில் புடிச்சுப்படான் போலீஸ்காரன். போலீஸ் பிடிச்சிடுச்சு. ஸோ அது அவங்கவுங்க பர்சனல் லைஃப். அதை நம்ம யாரும் குறை சொல்றதுக்கு இல்லை. இங்கே அவர் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாரு. என்ன பெரிய வேற என்ன பெரிய என்ன பேசுறாங்க? நேற்று ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் பேசுறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜோதிமணி. அவரு விடுதலை எங்க அண்ணன் திருமாவளவன் நிலைமை பாரு எப்படி ஆகிக்குது. எனக்கு கார் இல்லை, எனக்கு கார் வேணும்னு கேட்குறாரு. எனக்கு கார் வேணும், எனக்கு செலவுக்கு பணம் இல்லைன்றாரு. அதான் சம்பளம் தான் கொடுக்குறாங்களே. செருப்பு கூட வாங்குறதுக்கு எம்எல்ஏ வசதி இல்லையா? இதெல்லாம் நான் எங்கெங்க போய் என்னங்க அப்புறம் நாங்கள் பேசினா கிண்டல் பண்றாங்கன்றாங்க. பிச்சைக்காரன் செருப்பு போட்டுன்னு போறான். ஒரு எம்எல்ஏக்கு செருப்பு வாங்குறது வசதி இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்களாம். ஒரு எம்எல்ஏ செருப்பு போடுறது வசதி இல்லையா, செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க. எம்எல்ஏங்க என்ன பண்றது பாவம். எந்த எம்எல்ஏ செருப்பு இல்லாமல் நடக்கிறான்? எம்எல்ஏக்கு செருப்பு வாங்குறது வசதி இல்லைன்னு இப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்க. இன்னொரு எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ், கவுண்டம்பாளையமே ஏதோ ஒரு கவுண்டம்பாளையம் மீட்டிங் எல்லாம் போகிறேன், நிறைய மீட்டிங் போய்க்கிறேன். அங்கே எங்கள் அண்ணன் மூப்பே சாமிநாதன், எங்கள் அண்ணன் திருப்பூர் செல்வராஜா என்ன கூட்டம் நடத்திக்கிறாங்க, நிறைய கூட்டம். அந்த அம்மா இது வந்து டிவியில் பேசுது. அந்த அம்மா ஜோசியம் பேசுகிறாங்க. அந்த அவங்க அந்த சகோதரி கனிமொழி சந்தோஷ். கனிமொழி
என்ன பேர், கலி மொழி, அடட. டிவியில ஜோசியம், கடகராசி, இன்னைக்கு கடகராசிக்கு யோகம் போகும், யோகம் பயங்கரமா இருக்குது. இன்னைக்கு கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி கூரை பிச்சுன்னு கொட்டும். அப்படி பேசுறவங்க அவங்க படிக்கிறாங்க. எனது மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர்களை. அவர் பார்த்தாரு இப்படி, மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர்களே, மன்மத வணக்கம் பேரவை தலைவர்களுக்கு, மன்மத வணக்கம், மன்மத வணக்கம் பேரவை தலைவர்களுக்கு, மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மனுஷன் ஆடி விட்டார். அவர் ஐயா பிரபாகரன் பேரவை தலைவர் ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக பண்றாரு. எனக்கு என்னவோ, ஏன்னா நமக்கு டிவிக்கு ஆவாதுன்றதுனால எல்லாருமே திட்டி பேசுறது இல்லை, ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு நியாயமா பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் எப்படி பண்றாரு. அவரை பார்த்து இது மன்மத வணக்கங்கள், மன்மத நன்றி, இதை நம்ம சுட்டி காட்டினா அவங்களுக்கு கோபம் வருது. அது இன்னொரு மந்திரி ஒன்று இருக்குது, இன்னொரு மந்திரி அந்த சிவகாசி பக்கம் ஜெயிச்சு அவங்க அந்த அம்மா எங்கள் பெண் டீம் இல்லை திமுகவில் பெண் டீம், பெண்ணு அங்கே குமஸ்தா வேலை பார்த்துன்னு இருந்தாங்க. பிரார்த்தனாவோ கீர்த்தனாவோ பேரு. ஓ, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க. அவங்க பேர் என்ன? கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர். அந்த 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 சகோதரி பேரு கீர்த்தனா. அவங்க குமஸ்தா, எங்க பெண் டீம் இல்ல திமுக, அதுல குமஸ்தா வேலை பார்த்தவங்க. அவங்க ஆதவர்ஜனா அண்டர் கண்ட்ரோல்ல. ஏன்னா இங்க ஆதவர்ஜனா இங்க வேலை பார்த்தா தானே, இங்க தானே எல்லாமே கத்துக்கின்னு போனது, இங்க தான் ஆதவர்ஜனா. இப்போ இந்த ஆதவர்ஜனா இங்க ஐபேக்ல எங்க பெண் டீம்ல வேலை செய்யும் போது ஆதவர்ஜனா கீழே வேலை பார்த்தது, அதாவது எங்க பெண் டீம்ல குமஸ்தாவா வேலை பார்த்துச்சு அந்த அம்மா கீர்த்தனா. அது அங்கே எம்எல்ஏ ஆகி அது மந்திரி ஆகிட்டு, அது என்ன கேள்வி கேட்கனே தெரியல. யார் அண்ணன் கேன்னு இருக்கிட்ட போது, அவர் எவ்வளோ பேர் சீனியர் லீடர். அவர் 87 பேரில் சேர்மனு, அதன் பிறகு 89 தொடர்ந்து ஜெயிக்கிறாரு மினிஸ்டர். அந்த 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 இந்து சமய அன்வளத்துறை அமைச்சர் அந்த தம்பி ரமேஷ், அவங்களாம் எங்களுக்கு ஒரு ஈடு ஜோடா. சின்ன பையன் பொறுப்பு வந்து நான் வரவேற்கிறத நான் கிண்டல் பண்ண வரல, ஏன்னா என்னால் வர முடியல. 16 வயசில் அரசியலுக்கு வந்தேன். 16 வயசில் வந்தேன் நான் அரசியலுக்கு. பெங்களூரில் பிஷப் பாட்டனில் 10th வரைக்கும் படித்தேன். எக்ஸாம் எழுதலை, சொந்த ஊர் குடியாத்து வந்துட்டோம். அப்போ என்ன எனக்கு என்ன வயசுன்னா ஒரு 17 வயசு இருக்கும். 16 வயசு 10th என்ன வயசு இருக்கும், அந்த வயசுல நான் மேடியில் பேசுகிறேன். இப்போ எத்தனை வயசு ஆகுது சார்? இப்போ எனக்கு நான் 49-50 வயசு ஆகுது. இப்போ இத்தனை வருஷமா திமுக வந்துருக்கீங்க. ஒரு திமுக வேறவே எனக்கு தெரியாது. அதான் சார், வெறும் பேச்சாளரையே தான் சார் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு வந்துடுறாங்க. மற்ற காட்சியில் எல்லாருமே இல்லைமே, அப்படி எல்லாரும் வந்துடுறாங்களா? 234 தொகுதியில் 234 பேர் தான் எம்எல்ஏ ஆக முடியும். எல்லாரும் வந்துட முடியாது. என் தொகுதி தொடர்ந்து 20 வருஷமா ரிசர்வ். என் தொகுதி குடியாத்தம் தொகுதி 20 வருஷமா ரிசர்வ். என் கேள்விக்குப்பம் தொகுதி 20 வருஷமா ரிசர்வ். நான் ஒரே கட்சி, நாங்கள் பிறந்தது திமுக தான் சாவோம். நடுவில் நாங்கள் வந்து மதிமுகவோ அண்ணா திமுகவோ இல்லை வேற எங்கே பிஜேபி அங்கெல்லாம் டூர்லாம் போயிட்டு வரல. திமுக இதில் உட்கட்சி பிரச்சனை, 2 பேரும் சஸ்பெண்ட் ஆகிறேன் நான். இப்பயும் சஸ்பெண்ட். இப்போ தான் 10 நாளைக்கு முன்னால் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை ரத்தாகி தெரியும் நான் கட்சியில் சேர்க்கப்பட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியல, என்ன நீக்கிறாங்க. என் கண்ணுக்கு தெரியுது திமுக மட்டும்தான். என் கடவுள் கலைஞர் பெரியார் அண்ணா, என் தலைவர் தளபதி ஸ்டாலின், என் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு இந்த முறை வரல. எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அதே சீட்டில் திரும்பி உட்கார வைக்கணும், விரைவில் உட்கார வைக்கணும். இப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறோம்? நான் சொல்ல வர செய்தி, என்னால் வர முடியல. அந்த தம்பி வந்திருக்காரு, சொல்லி கொடுங்க எப்படி பேசணும்னு. பெரியவங்க சின்னவங்க மட்டும் மரியாதை இல்லாத பேசுறது. 100 கோடி போட்டானேங்க, 100 கோடி ஒருத்தர் செத்தே போட்டான் ஜெயிலில். அந்த பாய் ஒருத்தர் வக்கீல், இஸ்லாமியர் ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒரு தோழர் ஒருத்தர் இஸ்லாமிய தோழர். எப்படி இருந்தார் அவர்? எங்களுக்கு சந்தேகம், அது எனக்கு சந்தேகம். அதில் இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லை, 100 கோடி ரூபாய். அதுக்கு அந்த ரமேஷ், இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்றது தவறு நடந்துருச்சு, இதை பெருசாக்காதீங்க. எப்படி தவறு நடந்துருச்சு, இதை பெருசாக்காதீங்க. நாங்கள் பண்ணியிருந்தா ஊழல் கட்சியில் மட்டும் சின்ன பையன் 100 கோடி ரூபாய் ஆட்டை போட்டாங்களே. அந்த தூத்துக்குடியில் ஒரு மந்திரி, நடிகர், மீனவத்துறை அமைச்சர், அதுவும் பிரச்சனை. எல்லாமே சும்மா இவங்க அதிகாரி, சும்மா அதிகாரத்துக்குள்ள அதிகாரி அரெஸ்ட் பண்ணிட்டோம், லஞ்சம் வாங்க அதிகாரி அரெஸ்ட் பண்ணிட்டோம், அதிகாரி அரெஸ்ட் பண்ணி எல்லாமே நடக்குது. ஒரு வக்கீல் போடுறதுக்கு எத்தனை லட்சம், கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் ஒரு லஞ்சம் வாங்கினாங்க. புஷி ஆனந்தான் அவங்கள்ட்ட ஆதாரங்கள் தான் கேட்டார். புஷி ஆனந்தன் உங்கள்கிட்ட ஆதாரங்கள் தான் கேட்டார். ஸோ எல்லா தப்பும் நடந்துட்டு இருக்குது சார். இது எதுவுமே முதலமைச்சர் கண்டுக்கிறது இல்லை சார். அவர் யாருன்னா எதுனா ஒன்று சொல்லிக் கொடுக்குறது மட்டும் அவர் பேசுகிறார், அவ்வளோதான். முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் ஆதவர்ஜனா தான் முதலமைச்சர். ஆமாம், முதலமைச்சர் ஆதவர்ஜனா தான். இந்த ஆட்சிக்கு திமுக ஒரு பிரச்சனை வராது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், நான் நமது யூடியூப் சேனல் மூலியமாக சொல்கிறேன், உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு திமுகனால டிவிக்கு ஆட்சிக்கு எந்த பிரச்சனை வராது. உங்கள் முதலமைச்சர் பதவிக்கு எந்த பிரச்சனை வராது.
உங்களுக்கு பெரிய பிரச்சனை, தலைவலி, உங்கள் ஆட்சிக்கும் உங்கள் முதலமைச்சர் பதவிக்கும் ஒரு பிரச்சனை வரப்போகுது, உங்களுக்கு ஒரு ஆப்பு, உங்கள் அரசியல் வாழ்க்கை முடிய போகுதுன்னா அதை முடிச்சு வைக்க போகிறது யாருன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனா தான். ஏன்னா முதல்ல குடும்பத்திலே அந்த சிக்கல் உருவாக்கிட்டாரு, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே. அதை யாருன்னா அவங்க மச்சனை, பேர் எனக்கு தெரில, பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ, அவங்க ஒய்ஃபுக்கு அண்ணனோ தம்பியோ, அவர் முந்தினே சொன்னார், குடும்பத்திலே பிரச்சனை உருவாக்கிட்டு தனியாக பிரச்சனை போயிட்டார். அதுக்கடுத்து ஐபேக்கு பென்டிமின் அங்கே போனார், அங்கே போய் பிரச்சனையை உருவாக்குனார், அவங்க துரத்தி விட்டாங்க. அங்கேருந்து விடுதலை சிறுத்தைக்கு போனார், அங்கே பிரச்சனை, அவங்களும் துரத்தி விட்டாங்க. இப்போ இங்கே வந்துக்கிறாரு டிவிக்கே முடிக்க போகிறது யாருன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனா தான். ஆனால் புஷி ஆனந்துக்கு அதெல்லாம் தெரியாது அந்த மனுஷனுக்கு. அவர் என்னடா கமிஷன் வாங்குவார், லஞ்சம் வாங்குவார். நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வேணும்னா அவருக்கு இப்போ லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா போட்டு கொடுப்பார். அதுலேயும் 4 பேர்கிட்ட வாங்குவார், யார் அதிகமாக கொடுப்பாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருவார். அதுதான் அவருக்கு தெரியும். ஆனால் இந்த இந்த கிரிமினல் பாலிடிக்ஸ் யாரானா ஆதவ அர்ஜுனா. இப்போ உங்கள் ஆட்சி உங்களுக்கு வந்துட்டு ஆப்பே யாராரு கேட்டால் ஆதவ அர்ஜுனா தான். இது எதனா அந்த முதலமைச்சர் தேர்தல் என்ன நமக்கு ஒன்றுமே தெரியல. ஓகே சார், ஒன்றும் இப்படி காணுகிறாரு. அவர் ஒரே ஒரு முறை சிரிச்சாருங்க. நான் அவரை ஷூட்டிங்லேயே பார்த்துக்கிறேன். நான் நெப்போலியனுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவன், மாவீரன் நெப்போலியன். இதில் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார். ஆமாம், ரொம்ப தங்கமானவர், ரொம்ப நல்லவர். எம்பியாக இருந்தார், சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார், எம்எல்ஏ வந்தார். அந்த ஷூட்டிங், கில்லி படம் ஷூட்டிங்கெல்லாம் போய் பார்த்துக்கிறோம். ஷூட்டிங்கில் ஸ்டார்ட் ஆகும்போது கேமராமேனில் நடிக்கும் போது கேராமேன்லேருந்து வெளியே திறந்து விடுவாங்க. கேராமேன் அண்டா காக்காசும் அபு காவுசும் திறந்து விட சீசேன்ற மாதிரி அந்த கேராமேன் டோர் திறந்த உடனே சல்லுன்னு இறங்கி வருவார், நடிப்பார், நல்ல டைலாக் பேசுவார். அப்படி கட் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் அங்கே உட்கார மாட்டார். எல்லாரும் ஆனானப்பட்ட விஜயகாந்த்லேருந்து, ஆனானப்பட்ட எம்ஜிஆர்லேருந்து, அண்ணன் நெப்போலியன் போன்றவர்கள் எல்லாருமே வந்துட்டு சாப்பிடும்போது 4 பேரோட உட்காந்து சாப்பிடுவாங்க. இவர் அந்த ஷூட்டிங் அப்படி அந்த ஸ்பாட்டில் ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் முடிஞ்சு டைரக்டர் கட் பண்ண உடனே ஒரே ஓட்ட கேரானல் ஓடிடுவார், யார்கிட்டும் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். அசம்பிளியில் அப்படி தான் உட்காந்துக்கிறாரு. ஒரே ஒரு முறை சிரிச்சார் விஜய், மிஸ்டர் ஜோசப் விஜய். அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த விவசாய துறை சம்பந்தமாக ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும்போது அப்போ குறுக்க இந்த தம்பி வராரு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், சாமி அமைச்சர், சாமி அந்த காங்கிரீட் போட்டிங்கன்னு. எவ்வளோ திமுரு அதெல்லாம். அது யாரோ ஒரு அதிகாரி காங்கிரீட் போட்டாங்க, ஒரு சிஎம் சொல்லுவார், எனக்கு கரும்பு தோப்பில் காங்கிரீட் போடுங்கன்னு சிஎம் சொல்லுவாரா? அது அப்பயே அவர் கேட்டார், என்ன இது காங்கிரீட்? இல்லைங்க காலு. விமர்சனத்துக்கு ஆளாவையா? கார் விட்டு போனாரு, வந்துட்டார். அதை கிண்டல் பண்ணுறான் பையன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். இந்த மாதிரி காங்கிரீட் போட்டாங்களே சொல்லி. அப்போ அது அவர் தகுதிக்கு பாரு. எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ பெரிய தலைவர், திராவிட இயக்க வரலாற்றில் அவர் பையன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அவரும் மிகப்பெரிய தலைவருடைய திமுக முன்னணி தலைவர். அவர் பேசும்போது இந்த நம்ம சாமி அமைச்சர் வேறே சாமி அண்ணார். உடனே இவர் நம்ம சபாநாயகர் ஐயா பிரபாகரன் அவர்கள், ஏங்க அது இந்து சமய அறநிலையத்துறை, அதாங்க இந்து சமய அறநிலையத்துறைனா சாமி அமைச்சர், சாமியை சொல்கிறேன் சாமி அண்ணார். இப்போ ஐயரை சாமின்றது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. இப்போ கோயிலுக்கு போகிறோம், நமக்கு ஐயர் நமக்கு தீபாரத்தனை தட்டு கொடுக்கும்போது, சாமி கொஞ்சம் தீர்த்தம் கொடு சாமி, சாமி கொஞ்சம் குங்குமம் கொடு சாமி, சாமி கொஞ்சம் பிரசாதம் கொடு சாமி, சாமியை கொஞ்சம் பூ கொடு நம்ம சொல்கிறோம் இல்லை, அது தப்பான வார்த்தை. அது சாமியார் யாரை பார்த்து? இந்து சமய அமைச்சர் ரமேஷை பார்த்து சாமியான்னு ஒன்று விஜய் சிரிச்சிட்டாப்பி. அப்போதான் விஜய் சிரிச்சுட்டே நான் பார்த்தேன். சினிமாவில் சிரிப்பார் விஜய், சினிமாவில் சிரிப்பார். நிஜத்தில் விஜய் சிரிச்சு நான் அப்போ தான் பார்த்தேன். விஜய் சிரிப்பாரா? ஓ, தன்னை அறியாமல் சிரிச்சார் விஜய், தன்னை அறியாமல் சிரிச்சார். ஸோ ஒரு மாதிரி டல்லாக இருக்குது சார், ஒரு மூதேவி பிடிச்ச மாதிரியே இருக்குது சார் அசம்பிளி. இந்த பக்கம் சொல்கிறேன், இந்த பக்கம் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க, இதுங்கெல்லாம் கொஞ்சம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டல் அடிக்குது அப்படியே பயங்கரமாக. ஏன்னா தலையே டல் அடிக்கும் போது வால் எப்படி இருக்கும்? அதில் எகிரி குதிக்கிறது யாருன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனா ஒன்று தான். ஆதவ அர்ஜுனா ஒன்று தான். அது சீக்கிரம் அடங்கிடும், அது அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம் சார், ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்ட்டு. உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாரன் ஊற்றுனதுக்கு மிக்க நன்றி சார். உங்கள் அனைவருக்கும் எனது மன்மத நன்றிகளையும் மன்மத வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் சேனலுக்கு அழைத்ததற்கு எனது மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மன்மத வணக்கங்கள்.